ஜிஓ என்ன சொல்லுதுன்னா டாக்ஸ் கலெக்ஷன் ஒன்லி த்ரூ ஆன்லைன் சொல்லி டாக்ஸ் பேமெண்ட் ஒன்லி த்ரூ ஆன்லைன் சொல்லி அப்படி இருக்கும் பட்சத்தில் எதுக்காக உள்ள கவர்மெண்ட் சர்வீஸில் வேலை செய்யக்கூடிய உங்களோட எக்ஸிக்யூட்டிவை கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸை எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கமிஷனர் மேனேஜர் மூலமாக அனுப்பணும், இல்லை மேனேஜரை கமிஷனர் ஓவர்டேக் பண்ணி அனுப்புகிறாரா இந்தந்த மாவட்டங்களில் அப்படின்றத நீங்கள் தான் விசாரிக்கணும். இது போக இன்னொரு விஷயம், சில டார்கெட்ஸ் கொடுக்கப்படுது இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ். என்னன்னா மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இது கலெக்ஷன் பண்ணி நீ கொடுத்தாகணும், ஆன்லைன் வரட்டும், ஆனால் நீ போய் இன்ஸ்டியூஷனில் போய் வாங்கிட்டு வா, அப்படிலாம் எப்படியா வாங்கினது கூட எனக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லி டார்கெட்ஸ் கொடுக்குறாங்க சார். இது அரசியல் இயந்திரத்தில் இருக்கக்கூடியவங்க, அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய கமிஷனர் டார்கெட் கொடுக்குறாங்களா, இல்லை அந்த அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய கமிஷனர் ஆனவர் டைரெக்டாக அந்த மேனேஜருக்கோ இல்லை அந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கு ப்ரெஷர் கொடுக்குறாரா அப்படின்றத நீங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. இது உள்ள நாங்கள் ஃபர்தராக ட்ரில் டவுன் பண்ணி போக விரும்பல, சொல்ல விரும்பல. ஏன்னா என்ன நடக்குது ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு போச்சு. அந்த அரசியல் இயந்திரத்தில் இருப்பவர்கள் யாரும் அங்கு அழுத்தம் கொடுத்ததாக நமக்கு காதுபட வரவில்லை. ஆனாலும் அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய கமிஷனர், அவருக்கு மேல் இருக்கக்கூடிய நபர்களோ அவர் கீழே இருக்கக்கூடிய நபர்களோ ப்ரெஷர் கொடுத்து அங்கே வேலை செய்யக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸை கம்பல்சரியா போயிட்டு இன்ஸ்டியூஷன்ல போய் அமௌண்ட் வாங்கு, காலேஜஸ்ல போய் வாங்கு, அண்ட் வீடுகளில் போய் வாங்க, பெரிய பெரிய ரிட்டையர்டான தாசில்தார், சேர்மேன் அவங்ககிட்டலாம் போய் வாங்க, எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்ஸ் எல்லா வீட்லையும் போய் வாங்கிட்டோம், டேக்ஸ் கலெக்டர் நீ போய் வாங்க, டேக்ஸ் கலெக்ஷனோட சேர்ந்து ஏனைய பெக்ஸும் வாங்கிக்கோ, பெர்க்ஸ் PERKS அதையும் வாங்கிக்கோன்ற விஷயத்த இன்டைரக்டாக ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இதை உட்காந்து எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் விஜிலன்ஸ் உங்ககிட்ட இருக்கு இல்லைங்களா, டிவிஎஸ்சி இதை கொஞ்சம் விசாரித்து ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஆனால் ஒன்றும் தெரியாத நேர்மையாக வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் மீது டிவிஎஸ்சி சிலர் டார்கெட் பண்ணி சுற்றுறதா சில நியூஸும் வந்துட்டு இருக்கு. அது ஆத்தன்டிகேட்டாக நமக்கு இல்லை, ஒரு ஆத்தன்டிகேட்டாக சொல்ல முடியாது. பட் மாண்புமிகு முதல்வர் அவர்களோட டைரக்ட் கண்ட்ரோலில் உள்துறை இருக்கிறதுனால இந்த விஷயங்களில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் யாராச்சும் ஒரு ஸ்பெஷல் டீமை வச்சு இதை ஐடென்டிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும். ஏனென்றால் தப்பு செய்கிறவனை கண்டிப்பாக தண்டிக்கணும். இல்லை செய்கிறோம் தப்பே செய்யாதவன் மேலே தண்டனை போடுறதுன்றது உண்மையிலேயே வருத்தக்கூடிய விஷயம். நம்ம சட்ட புத்தகம் என்ன சொல்கிறோம், 100 குற்றவாளி தண்டிக்கப்படுறாங்க, ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அப்படி இருக்கும் சூழலில் இன்று டிவிஎஸ்சியால் சில நிரபராதிகளும் தண்டிக்கப்படுகிறார்கள். அதை கருத்தில் கொண்டு உடனடியாக இது ஒவ்வொரு 33 டிபார்ட்மெண்ட் இருக்கு, 33 டிபார்ட்மெண்ட்டுக்கும் விஜிலன்ஸ்க்கு மேல ஒரு சீக்ரெட் டீமை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணா நல்லா இருக்கும்ன்றது நம்மளோட பார்வையா இருக்கு.